அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தெளிவாக யோசித்து நிதானமாக முடிவெடுப்பாங்க. ஒரு செயலை செய்யும்போது இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி தான் இவங்க ஒரு செயலையே செய்வாங்க. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது, நாங்கள் எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. நம்மளுடைய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால கன்னிராசிக்காரங்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்க போகுது. இதுவரை ஏமாற்றப்பட்டவர்கள் இனிமேல் ஏமாறாமல் இருக்க சனி பகவான் நல்லவர்களை அடையாளம் காட்டுவார். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையா இல்லையா என்பதை பற்றி தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதன் அதிபதியாக இருக்கிறதுனால புத்தி, தொழில், கணக்கறிவு, பேச்சுத்திறன் போன்ற திறமைகள் மேம்பட போகுது. புதனும் சனியும் சேர்ந்து இருந்தால் அது ஒரு பெரிய யோகமாக அமையும். இது அறிவையும் பொறுமையையும் துல்லியமான கணக்கையும் கொடுக்கும். புதன் மூளையின் காரணியாகவும் சனி அனுபவத்தின் காரணியாகவும் இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அடுத்த 10 வருடங்களுக்கு வெற்றியை தரும். தொழில் செய்பவர்களுக்கு பகுத்தறிவு, மேலாண்மை, நிதி, மருத்துவம் போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு எதிரிகளை ஜெயிக்கும் சக்தி இயற்கையிலேயே இருக்கு. சனி பகவான் புதனின் சக்தியுடன் சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறதுனால தடைகளை எளிதில் கடந்து செல்ல முடியும். பணம் மெதுவாக வந்தாலும் புத்திசாலித்தனமாக சேமிக்க முடியும். உழைப்புக்கு ஏற்ற பெரிய வளர்ச்சி இருக்கும். அரசு அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் கிடைக்கும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம். திருமணம், தொழில், பணவரவு எல்லாமே நிலையானதாக இருக்கும். ஜோதிட ரீதியாக இது புதன் நட்பு சனி சம்மதமான நெருக்கம் என்று சொல்லப்படுது. எதிரிகள் இல்லாமல் போவாங்க. பெரிய பதவி, உயர்ந்த சம்பளம், அரசாங்க வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. சனி வக்ர நிவர்த்தியால் கஷ்டங்கள் கட்டுக்குள் வரும். கிரக அமைப்புகள் சாதகமாக மாறுறதுனால இந்த வருடம் வருடாறு காணாத உயர்வை கன்னிராசிக்காரங்க காண போகிறாங்க. புதன் மற்றும் சனி இணைவதால் வீர சக்தி கிடைக்கும். அறிவு, வர்த்தகம், கணக்கு, மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம். தேவையில்லாத சிந்தனைகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சனிக்கிழமைகளில் கருப்பியல் தானம் கொடுக்கணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும்.
பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. புதன்கிழமைகளில் பச்சை ஆடை அணியுங்க. விநாயகர் வழிபாடு செய்யுங்க. குழந்தைகளுக்கு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை வாங்கி கொடுங்க. இந்த வருடம் முடியும் தருவாயில் கன்னிராசிக்காரர்களுக்கு மறுபிறவி கிடைக்கும். அறிவுக்கும் உழைப்புக்கும் யாராலும் போட்டியாக நிற்க முடியாது. தாழ்வாக நினைத்தாலும் உச்சிக்கு உயர்வது நிச்சயம் என்று சனி பகவான் வாக்கு கொடுக்கிறார். அறிவு, வெற்றி, பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்கள் தங்களை தாழ்வாக நினைக்கக்கூடாது. அவர்கள் எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு உயர்வு நிச்சயம். கண்ணி நினைத்தால் உலகமே குழப்பமாக இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தி சரியாக வழிநடத்த முடியும். சனி பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரப்போகிறார். உழைத்தால் வெற்றி உண்டு. சண்டை சச்சரவுக்கு தீர்வு உண்டு. உயர்வு உறுதியாக கிடைக்கும். எதிரிகள் அழிந்து போவார்கள். கடன் முடியும். கண்ணீருக்கு விடை கிடைக்கும். தொடர்ந்து வேலை செய்தால் உயர்வு கிடைக்கும். பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் நம்பிக்கை ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். கடலளவு வாய்ப்புகள் கிடைக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தலைமை பண்பு கிடைக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்கள் மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வியில் வெற்றி கிடைக்கும். காதல் உறவுகள் சரியாகும். வியாபாரத்தில் நிலையான வளர்ச்சி இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கை பெறுவீர்கள். பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பயம் குறையும். மனதில் தெளிவு கிடைக்கும். கன்னி ராசியின் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமில்லை. துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் அனுபவங்களாக மாறி அதிர்ஷ்டங்களாக வேலை செய்யும். சனி பகவான் கன்னி ராசியை சிரிக்க வைத்து பார்க்க போகிறார். சிம்மாசனத்தில் சீரும் சிறப்புமாக உட்கார வைத்து பார்க்க போகிறார். உள்ளுக்குள்ளும் சிரிப்பு இருக்க போகிறது. வெளியிலும் சிரிப்பு இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நாம் வசிக்கக்கூடிய வீடு நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும். வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும். கன்னிராசிக்காரங்க இருக்கிற இடத்த நல்ல வைப்ரேஷனோட பார்த்துக்கணும். காலையில் எழுந்த உடனே நல்ல பாசிட்டிவ் மெடிடேஷன் மியூசிக்கெல்லாம் கேளுங்க. புல்லாங்குழல் இசை, தண்ணீர் ஊற்ற மாதிரி சவுண்டோடு சேர்த்து அந்த மெடிடேஷன் மியூசிக்கெல்லாம் வீட்டில் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு மீடியா துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது. அழகாக மெகந்தி போடுவாங்க, மேக்கப் பண்ணி விடுவாங்க. ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு இருக்கும். தொழிலுக்கான நபராகவும் இவங்க இருப்பாங்க. பார்க்கவும் அட்ராக்டிவாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க மனரீதியாக பாதிப்பு அடைஞ்சா வலுவிழந்த நபராக மாறிடுவாங்க. உண்மையான அன்பு பாசத்தை ஏற்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்காங்க. அடுத்த நொடி நடக்க வேண்டிய விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நமக்கான எதிர்காலத்தை அடைவதில் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் தாமதம் அடையக்கூடாது. கன்னிராசிக்காரங்க மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு கேப் வச்சுருப்பாங்க. மனதளவில் ஒரு இடத்துல உடைஞ்சாலும் மூளை அளவில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. பிரெயின் லெவலில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்தாலும் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் நடுவில் கிராஸ் ஆகிறவங்க பண்ணுறது தான் இவங்க தடுமாறுறதுக்கான காரணமாக இருக்குது. அதனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிருங்க.
இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இந்த மாதம் வீண் அலைச்சல் குறைய போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லதுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க. ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். விளையாட்டு போட்டிகள்ல திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எப்போதுமே துடிப்புடன் வாழவும் உற்சாகமாக இருக்கவும் நினைப்பாங்க. டல்லாக இருப்பவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாகக்கூடியவங்களாக இருக்காங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல காலகட்டமாக இருக்குது. பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பது மிகப்பெரிய தைரியமாக இருக்குதுங்க. பணம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. கன்னி ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக தற்போது தடுமாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பணம் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவு ரெடியாக நிற்குது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க. தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், தனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும், தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும், நம்ம இந்த படிப்பு படிக்கணும், இந்த இடத்துல வேலை செய்யணும், இவ்வளவு சம்பாதிக்கணும்,
நம்ம வீடு இப்படி இருக்கணும், நம்ம வண்டி இப்படி இருக்கணும், நம்ம நண்பர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அணுவணுவாக கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் வரக்கூடிய விஷயத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும். 12க்குரிய சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு. விரயத்தை தரக்கூடிய நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான சில விஷயங்கள், மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால தொழிலுக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் இறங்குறதுக்குள்ள நிற்கிறாங்க அப்படின்னாவே அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்க கிட்ட வேலை செய்யணும். கஸ்டமர் ஆகட்டும், தொழில் ரீதியாக வருபவர்கள் ஆகட்டும், எல்லாமே இவங்கள பார்த்த உடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுங்க. பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நல்லுள்ளங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது. சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க. ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க. உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது. பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாக போகுது. உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழக போறீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டு. பொருளாதார நிலை முன்னேறும். உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை நீங்கள் பெற போறீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது. வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட போறீங்க. வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது. கொள்முதலில் கவனம் தேவைங்க. 1க்கு 2 முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணுங்க. மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும். கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க.
கன்னி ராசிக்காரங்களே, நீங்கள் தேவையற்ற நபர்களிடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குவதற்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதையில் நீங்கள் கரெக்டாக பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுள் கொடுத்த வரம் இந்த நேரமும் டைமும் தான். நேரத்தை வீணடிப்பவர் இந்த ராசியில் இருக்கிறவங்க முன்னேறது ரொம்ப கஷ்டம். நேரத்தை சரியான பாதையில் பயன்படுத்துபவர்கள் இந்த ராசியில் மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருவீங்க. ஆன்லைனில் படம் பார்க்குறீங்க, பாட்டு கேட்குறீங்க, சாட்டிங் பண்ணுறீங்க, கேம் விளையாடுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே என்ன நம்மளுக்கு ரிட்டன் தருன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். நம்ம பதிவை பாருங்கள். பதிவுகள் பார்த்து முடிக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் அறிஞ்சு அதன்படி செயல்படக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.